लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2294வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 4வது பாசுரம் 844வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்குறுங்குடி பாசுரங்களிலே இது 4வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலிதும்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோவி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரதமை பஞ்சு காணல் புரி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்கவான மண்ண கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொழ வேணும் துணிந்து. பாசுரம். காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் நாழிகை ஊழியின் நீண்டுலாகும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கழலே ஒக்கும் வாடை சொல்லி மாலவன் மாமணி வண்ணன் மாயம் மற்றும் உளவை வந்திடா முன்கோல மயில் பயிலும் புறவில் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமேன். மயில்கள் கோல மயில்கள் என்றால் அழகிய மயில்கள் நெருங்கி வாழ்கின்ற தோப்புக்கள் நிறைந்த சோலைகள் நிறைந்த திருக்குறுங்குடிக்கே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். தோழியானவள் தலைவியை பார்த்து கேட்கிறாள், ரா பொழுதிலே நீ அவனை பிரிந்திருக்கிறாய் என்பதனால் வருத்தத்தில் இருக்கிறாய் பரகால நாயகியே, வருந்தாதே, சிறிது நேரம் பல்லை கடித்து கொண்டு இரு, இதோ காலை பொழுது வந்துவிடும் என்று சொல்ல, அது கேட்ட பரகால நாயகி சொல்லுகிறாள், எனக்கு காலை பொழுதென்ன மாலை பொழுதென்ன இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பொதுவாக இரவு நேரத்திலே அவனுடைய இருந்துவிட்டு அந்த நினைப்பிலேயே பகல் பொழுது சென்றுவிடும். மீண்டும் மாலை வருகிற போது அவன் வரவில்லையேங்கிற ஏக்கத்தின் காரணமாக நான் உடல் வலித்திருப்பேன். ஆனால் இன்றைக்கோ காலை என்ன மாலை என்ன எல்லா நேரமும் எனக்கு ஒருபோல் தான் இருக்கிறது. இது ஒரு அழகான திருக்குறள் இருக்கிறது. காலைக்கு செய்த நன்றி என் கொள்ளல் எவன் கொள்வான் எவன் கொள்யான் மாலைக்கு செய்த பகை என்பது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், காலை பொழுது வருத்துவதில்லை, மாலை பொழுது மாத்திரம் வருத்துகிறது. இப்படி இருக்குமாறு நான் காலை பொழுதுக்கு என்ன உபகாரம் செய்து விட்டேன், மாலை பொழுதுக்கு என்ன நான் துரோகம் செய்து விட்டேன் தெரியவில்லையே என்று நாயகன் நாயகியை பார்த்து சொல்வதான பாசுரம். அதாவது காம நோயாகிய பூ காலை பொழுதில் அரும்பி பகற்பொழுதெல்லாம் போரும்பாய் முதிர்ந்து மாலை பொழுதின்கண் மலர்ந்து நிற்கும். காலை தூங்கி எழுந்தவுடனேயே தூங்கிய பொழுதே கனவிலே அவனோடு இருந்திருந்ததை நினைத்து பொறுத்தல் பற்றி காலை அரும்பி என்றும், பிறகு அது செல்ல செல்ல அது மறந்து பிரிவை நினைத்து கொண்டு அது மலர்ந்து போய் பகலெல்லாம் போதாகி இரவு நேரம் மீண்டும் தன்னுடைய துணையை தேட வேண்டி எல்லா விலங்குகளும் அந்த இடத்துக்கு வருகிற போது நான் மட்டும் அவனை பிரிந்திருக்கிறேனே என்ற துக்கம் பெரிதாகி ராப்பொழுது என்பது யுகம் யுகமாக போவது போல மெதுவாக செல்வதாக தோன்றி எனக்கு காலை தோன்றும். அதுவே இரவு பொழுதானது நீண்டு கொண்டே போவது போலவும் பகல் பொழுதானது விரைவிலே முடிந்து விட்டது போலவும் தோன்றும். அதற்கு மனதுதான் காரணம். நமக்கு வேண்டிய ஒருவர் காலையிலே வருகிறேன் என்று சொன்னால் நாம் காலையிலே 4 மணி முதற்கொண்டு எழுந்து கொண்டு அவருக்காக காத்து கொண்டே இருப்போம். அவர் வருவதற்கு சற்று நேரமாகிவிடும். நேரமானவுடனே அவர் கேட்பார், என்ன ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கீங்களா? நான் இல்லை உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்று. அவர் வருவதை நாம் விரும்புவதனாலே அந்த நேரமானது போவது போல தெரியாது. யுகமாக இருந்தாலும் கூட அது நொடி போல தோன்றும். அதுவே நமக்கு வேண்டாத ஒருத்தவரிடம் பழக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்து அவருக்காக காத்திருக்க நேரிட்டால்
ஒரு நொடி கூட ஒரு யுகம் போல தோன்றும். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சே, இவருக்காக காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கே, தேவையில்லாத வேலையாக இருக்கே என்றெல்லாம் நினைக்க தோணும். ஆக மனதானது பொழுதிலே அவனோடு நாம் சேர்ந்து விடுவோம் என்று நினைப்பிருப்பதனாலே சீக்கிரமாக முடிவது போல தோன்றும். ஆனால் இப்போது அவன் பிரிந்து சென்றதனால் இரவு பொழுது என்பது நீண்டு கொண்டே போகிறது. பகல் பொழுதானது சீக்கிரம் முடிந்து விடுவது போல இருக்கிறது. என்னால் தாங்க முடியவில்லை தோழி, என்னை கொண்டு போய் மயில்கள் விளையாடக்கூடிய சோலைகள் நிறைந்த திருக்குறுங்குடியிலே கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி இந்த பாசனத்திலே. தோழியை பார்த்து மேலும் தலைவி சொல்கிறாள், உன்னுடைய கருத்துப்படி காலை பொழுதானது நமக்கு நல்லது என்று எடுத்தாலும் கூட இதோ இந்த இரவு பொழுதானது முடிகிற மாதிரியே தெரியலையே என்கிறார். கங்குல் நாழிகை ஊழியின் நீண்டுலாவும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் என்றார். அதாவது நாயகனை பிரிந்த அந்த நாயகிக்கு அதை மறக்க முடியாமல் அவன் இல்லாமல் இரவு கழிக்க முடியாதபடி செல்லும் போது ஒரு நாழிகை பொழுதானது எத்தனையோ யுகமாக பெருகி செல்கிறதே என்று இரவு நீட்டுவதில் எப்போதுமே சொல்வது வழக்கம். பிடித்தவர்களுக்காக காத்திருப்பது என்பது யுகங்கள் எல்லாம் நொடி போல தோன்றும், ஆனால் பிடிக்காதவர்களுக்கு காத்திருப்பது என்பது ஒரு நொடி கூட ஒரு யுகம் போலாக தோன்றும் என்பதெல்லாம் நாம் அனுபவத்திலே பார்க்கிறோம். ஆக நாழிகை பற்றி பல கூறிட அப்படி கூறிலும் நீங்கியாம் எளிதும் என்றும் சொல்கிறார் திருக்குறளிலே. காதலரோடு நாம் இன்பமாக இருக்கிற பொழுது அது குறைவாய் இருக்கிற காலமானது அவர்களை பிரிகிற போது மட்டும் நீண்ட நேரமாக இருப்பது போல தோன்றுகிறதே என்றெல்லாம் பிரிந்த உடனே ஏக்கத்திலே சேர முடியவில்லையே என்று வருந்துகிற நேரம் அதிகமாகவே தோன்றுகிறது என்பதை பரகால நாயகி சொல்லி, அப்படி இந்த நேரம் அதிகமாக தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அவன் மாயவன், பலவிதமான மாயங்களை செய்யக்கூடியவன், மணி போன்ற நிறத்திற்குரியவன். அப்படியே நம்மை அவன் மாய்ப்பதற்கு முன்னாலே அவன் நம்மை மாய்க்க வேண்டும், நம்மளை பிரிய வேண்டும் என்பதற்காகவே பல மாயங்களை செய்து வைத்திருக்கிறான். இரா பொழுதில் இருக்கக்கூடிய வாடகாற்றும் என்னுடைய உடம்பின் மீது படுகிற போது எனக்கு நெருப்பு எரிகிறார் போல் இருக்கிறது. கடலுக்கடியிலே இருக்கக்கூடிய வடவாகினி என்று சொல்லக்கூடிய நெருப்பு பிழம் என் மீது கடல் காற்று வீசுகிற போது கடல் காற்று குளிமையாக இருக்க வேண்டியிருக்க அதற்கு கீழே கடலுக்கடியிலே இருக்கிற வடவாகினி என்று சொல்லக்கூடிய அக்னியானது எழுந்து குழம்பாக என் மீது படுவது போல எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. என் உடலானது மெலிந்து போயிருக்கிறது, நலிந்து போயிருக்கிறது என்று சொல்லி, இதுவல்லாமல் அன்றில் பறவை, தென்றல், கடலோசை, குழலோசை, இளஞ்சந்திரன் எல்லாம் பலவிதமான இன்பங்களை தர வேண்டியிருக்க அவையெல்லாம் மாயவனுடைய மாயத்தால் எனக்கு துன்பத்தையே தருகிறது. எனவே நீ உடனடியாக கொண்டு போய் மயில்கள் கொஞ்சி விளையாட கொண்ட சோலைகள் நிறைந்த திருக்குறுங்குடியிலே சென்று விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். காலையும் மாலையும் ஒத்துண்டு கங்குல் நாழிகை ஊழியின் நீண்டுலாவும் போல்வதோர் தன்மை ஊழியின் நீண்டுலாவும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கழலே ஒக்கும் வாடை சொல்லி மாலவன் மாமணிவண்ணன் மாயமற்றும் உள அவை வந்திடா முன் கோல மயில் பயிலும் புறவில் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமென் காயேன வாச்சா மனசேந்திரிவா உத்தியாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமேத்த சகலம் பரஸ்மிசிமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுப்பிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.